ப்ரொக்ராஸ்டினேஷனை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes ரூல் சொல்றேன். ஒரு டாஸ்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த டாஸ்க்கை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணுவேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டு அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவன் இஃப் இட் இஸ் அ குக்கிங் ஆர் ஸ்டடிங் என்னவா இருந்தாலுமே சொல்றேன், நீங்க போயிட்டு ஜஸ்ட் 2 minutes அந்த டாஸ்க்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுவீங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு காய் கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிக்கிறப்பவே என்ன ஆகும்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது உங்களுக்கு போயிடும். அப்ப அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் போயிடுச்சு, அந்த 2 minutesல போயிடுச்சுனாலுமே 2 minutesல நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஓகே, இந்த இதை பண்ணிட்டோம்ல, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் ஸ்டார்டிங் ட்ரபிளை அவாய்ட் பண்றதுக்காக சொல்ற டிப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன செய்யணும்னா, கம்ப்ளீட்டட் டாஸ்க்கை எதர் உங்க ஒரு சின்ன டைரியிலையோ இல்ல டைரி பென் எடுத்து எழுத ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்க ஃபோனே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபோன்ல நீங்க மெமோல சேவ் பண்ணிட்டு வாங்க. அந்த நாள்ல என்னென்ன டாஸ்க் எல்லாம் செய்யணும் நீங்க அப்படின்றத சேவ் பண்ணிட்டு எந்தெந்த டாஸ்க் எல்லாம் நீங்க முடிக்கிறீங்களோ அதை வந்து டெலிட் பண்ணிட்டே வாங்க. டெலிட் பண்ணிட்டே வரப்போ அந்த லிஸ்ட் குறைய உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்போ இவ்வளவுதான் இருக்கு, இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உங்க மைண்டே உங்ககிட்ட சொல்லும். ஸோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி உங்களுக்கு தெரியாமலே ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களால அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு உங்களால மற்ற விஷயத்த செய்ய முடியும். நெக்ஸ்ட் மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே நம்ம என்னன்னாலும் செய்யலாம். ஓகே, ஏதாவது ஒரு நல்ல சாங்ஸ், நல்ல மெலோடியஸ் சாங்ஸ், இல்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ராக்கிங் சாங்ஸ் தான் பிடிக்கும்னா அதையும் நீங்க ப்ளே பண்ணி விட்டுக்கலாம். ப்ளே பண்ணி விட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்களுக்கு என்னெல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இல்ல உங்களுக்குள்ளேயே பாட்டு பாடிக்கிட்டே நீங்க அந்த வேலை செய்யறீங்கன்றது மைண்ட் செட்டே வச்சுக்காம நீங்க பாட்டுக்கு அந்த வேலையை செய்யலாம். ஜஸ்ட் போற போக்குல பண்ணிட்டு போற மாதிரி அந்த வேலையை நீங்க வச்சுக்கலாம். நான் வேலை பாக்குறேன், நான் என் கடமையை செஞ்சாகும் அப்படின்னு மைண்ட்ல வைக்கவே வைக்காதீங்க. போற போக்குல செய்யற மாதிரி பண்ணிட்டு போங்க. அது ஜஸ்ட் இட்ஸ் யுவர் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க. ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் எடுக்காதீங்க. இந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் வைக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பண்ண பிடிக்குதா, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ஓகே ஒரு 5 to 10 minutes நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன், அடுத்து நான் போய் பண்றேன். இந்த மாதிரி நீங்க பண்ணாலுமே ப்ரோக்ராஸ்டினேஷனை உங்களால ஈஸியா வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். காலையில எந்திரிக்கிறப்போ வந்து எல்லா டாஸ்கையும் யோசிக்காதீங்க. இவ்வளோ டாஸ்க் இருக்கா அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். காலையில எந்திரிக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆஃப் பிரீத்திங் எக்ஸசைசஸ், சும்மா டீப் பிரீத் பண்ணாலுமே ஒரு 2 minutesக்கு பண்ணாலே உங்க மைண்ட் வந்து காம் ஆகி செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் அழகா ஒரு டீயோ காஃபியோ சூப்பரா போயிட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஓகே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காலையில எந்திரிச்சோன்னே அந்த டாஸ்க் எல்லாம் யோசிச்சீங்கன்னா தானா நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால ப்ரோக்ராஸ்டினேஷனை ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணிட முடியும். அடுத்த டிப்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். ஸோ நான் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் அண்ட் கோர்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மை யூடியூப் சேனல் இஸ் மைண்ட் மாஸ்டரி மேரத்தான். கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ டு ஆல். உங்கள் சப்போர்ட்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.